ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பசங்க ரொம்ப அடிக்கடி அடம்பிடிப்பாங்க. எப்படி தெரியுமா? சாண்ட்விச் வேணுமா, இல்லைனா பர்கர் வேணுமா, அப்படி இப்படின்னு அடம்பிடிப்பாங்க. அதுக்காக நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம இப்போ செய்ய போகிறது சாண்ட்விச் தான். அதுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி உள்ள சீஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. விதை எதுவுமே இருக்கக்கூடாது. மல்லித்தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் நம்ம மயோனஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மயோனஸ் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பீஸா சாஸ் விற்கும். அந்த பீஸா சாஸு இல்லை பர்கர் சாஸ் இந்த மாதிரி சாஸ் ஊற்றிக்கிங்க. அதை பார்த்தா அதில் உரப்பு எல்லாமே இருக்கும். சும்மா டொமேட்டோ சாஸ் ஊற்றினா உரப்பு இருக்காது. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்குங்க. இதில் வேணால் சில்லி சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெட் சில்லி இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி மூடி வச்சு பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பாருங்கள். பர்கர்லாம் தோற்று போயிடும். பசங்க இது தான் வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்தவொடனே பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.